துலாம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஜூலை 2025 இந்த மாதத்தை எப்படி இருக்குது? குரு பார்வை துலாமுக்கு ஆல்ரெடி வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ஆக்டிவேஷன் தான். 2025 ஜூலையில் எல்லாரோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? துலாம் ராசியா நீங்கள் உங்களோட மைண்ட் செட் வந்து நிறைய விஷயங்கள் நடக்கணும்னு நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருப்பீங்க. ஒரு நல்ல வேலையில் மாற்றம் வேணும், ஒரு பதவி வேணும், ஒரு அதிகாரம் வேணும், ஒரு திருமணம் நடந்துடணும், ஒரு குழந்தை பிறந்துடணும் அப்படின்னு நிறைய எதிர்பார்ப்போடு இருந்திருப்பீங்க. ஒரு மாணவராக இருந்தாலும் கூட இந்த காலேஜில் சீட்டு வேணும், இங்கே எனக்கு வந்து ஒரு ட்ராவல் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும், அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளை கொண்ட ஒரு காலம். குரு பார்வை அருமையாக இருக்குது. சரி, இப்போ சுக்கிரனோட ஸ்டேட்டஸ் நல்லா இருக்கும். சுக்கிரன் எக்ஸாக்டாக 8th ஹவுஸில் 8ல் சுக்கிரன் இருந்தாருன்னா அது நல்லதாக கேட்டால் விபரீத ராஜ்யம். ஒரு பலன் நடக்கிறதுக்கு பலவிதமான முயற்சி எடுப்பீங்க. எப்போ நீங்கள் போதுடாப்பா என்னால் முடியலன்னு அப்போ அது நடக்க ஆரம்பிச்சிடும். விபரீத ராஜ்யம் தொடர்ந்து முயற்சி எடுத்து சலிச்சு போய் போதும்னு நினைக்கும் போது அது பலனை கொடுக்கும். இது ஒன்று. ரெண்டாவது, துலாமை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலையில் உங்களுக்கு எக்ஸாக்டாக 10th ஹவுஸில் புதன் பொசிஷன் எடுத்திருக்காரு. மாற்றம் வேணும்னு நினைக்கிறாலும் சரி, பதவி ப்ரொமோஷனுக்காக யாராவது காத்துட்ருக்கீங்க, எனக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்குமா, ஹைக் கிடைக்குமா, என்னை அடுத்த லெவலில் வந்து க்ரோத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்களா. சூரியன் எக்ஸாக்டாக ஜூலை 16th உள்ளே வந்துடுவார் 10th ஹவுஸில். பதவிக்காக, பொறுப்புகளுக்காக, ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்திருக்கவங்களுக்கு பலன் உண்டு. இது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். துலாம் திருமணம் சம்மந்தப்பட்டது. துலாம் எந்த வகையிலையும் ஒரு தோஷ கிரக ஆளுமை இந்த மாதம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் குரு பார்வையும் வந்திருக்கு. மேரேஜ்னு நினச்சிங்கன்னா, ஏற்பாடுக்காக ட்ரை பண்ணிங்கன்னா இந்த மாதம் அது நல்லபடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் பிரமாதமாக இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க, அது குறிப்பாக என்னென்னா, துலாமை சேர்ந்த பெண்களாக இருந்து ஒரு ஆண், அதாவது ஒரு வரன் தேடுறீங்க, ஒரு மணமகன் தேடுறீங்க, செவ்வாய் கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆகிருக்கு 11th ஹவுஸில். அப்போ வரக்கூடிய அந்த மணமகன் அப்படிங்கிறது 100% உங்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும்னு உறுதி இல்லை. அங்கே நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ண ரெடியா, அங்கே நீங்கள் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க ரெடி அப்படின்னா அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, ரொம்ப வருஷமாக வி ஆர் இன்டு சம் குட் ரிலேஷன்ஷிப், குட் டேர்ம்ஸில் இருக்கும். எங்களுக்கு எப்படி போகும், செட் ஆகுமா, அந்த பலன் நல்லா இருக்குமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த முறை அதை நல்லபடியாக ஸ்மூத்தாக ஒரு மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பாக அழகாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய இடத்துல இருக்குது. அதுவும் ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் தான். மாணவர்களுக்கு இந்த 10ல் புதன் சூரியன் இருக்கிறதுனால ஒருவேளை உங்கள் ஃப்யூச்சரில் நான் இதுதான் நடக்க போகுது, இதுதான் நான் ஆக போகிறேன், நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக தான் ஆக போகிறேன், இல்லை நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன், என்னோடய ஃப்யூச்சர் எய்ம் இதுதான் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி இப்போ நீங்கள் செய்கிற முயற்சிக்கு ரிசல்ட்டை கொடுக்குற மந்த் தான் ஜூலை 2025. ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஃபேவராக இருக்குன்னு அர்த்தம். பெண்கள் இல்லத்தரசிகள், தெர் இஸ் நோ தோஷம். 2nd ஹவுஸ் வந்து எம்டி. இன்னும் சொல்லப்போனால் சுக்கிரனுடைய பார்வை, உங்களுடைய குடும்ப தேவை, உங்களுடைய குடும்பத்துக்கு உண்டான உறுப்பினர்கள், அவருடைய அன்பு, அவருடைய தேவை, அவருடைய புரிதல், அவங்களோட இருக்கிற நெருக்கம், இது எல்லாம் கலந்து ஒரு அழகான வாழ்க்கையாக இந்த ஜூலையில் உங்களுக்கு கொண்டு போகுது. எந்த விதமான ஒரு இடையூறோ இல்லை வருத்தமோ ஒன்றும் இல்லை. க்ளீனாக இருக்குது, நல்லா இருக்குது, ட்ரபிள் இல்லை. ஹெல்த்தில் ஏதாவது ஒரு அலர்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தா சனியால் தொந்தரவு இல்லை. துலாமுக்கு இப்போ 6ல் சனி. இந்த முறை பர்டிகுலர் இப்போ சில பேருக்கு சுய ஜாதகம்லேயே சனி 6ல் இருப்பார். இந்த முறை பர்டிகுலராக சனி 6ல் இருக்கிறது எதிர்ப்பு, எதிரிகள், கடன்கள், பிரச்சனைகள், நோய்கள் நிவர்த்தி காலம்னு அர்த்தம். சின்னதாக ஒரு மனக்குழப்பம் அப்பப்போ வரும், பிகாஸ் ராகு வந்து 5th ஹவுஸில். பட் குரு பார்வை அது நிவர்த்தி செய்யுது. அந்த ராகுடைய 5ஆம் இடத்து குழப்பத்தை குரு பார்வை நிவர்த்தி செஞ்சு அதை சுபமாக கன்வெர்ட் பண்ணிடும். அதுவும் நல்லா இருக்குது. சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்களுக்கு என்ன சொல்லலாம்? துலாம், முயற்சி எடுங்க, அந்த பலன் உங்களை நோக்கி வரும். உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் பேசுங்க, அதுக்குண்டான ரிசல்ட்டை அது கொண்டு வந்து தரும். இதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பொருளாதாரம், ஒரு வீடு வாகன வசதிகள், ஒரு திருமண முயற்சிகள், ரிலேஷன்ஷிப் மேட்டர்ஸ், ஹெல்த் மேட்டர்ஸ், ஆல்மோஸ்ட் எல்லாமே துலாமுக்கு ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஃபேவரபுளான மந்தாக இருக்குது. பிளான் வெல், ரிசல்ட்ஸ் நீங்கள் எதிர்பார்க்கறது சூப்பராக வரும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு மாதத்துடைய ஒரு பொது பலன். நீங்கள் உங்கள் ராசி மற்றும் லக்னத்துக்கு முதல்ல கம்பைன் பண்ணி அதை பாருங்கள். நீங்கள் சப்போஸ் ஒரு மேஷ ராசியாக இருக்கீங்க, இல்லை ரிஷப ராசியாக இருக்கீங்கன்னா அதுக்குண்டான வீடியோ ஃபுல்லாக பார்த்து அது உங்கள் மனசு என்ன சொல்லுது, உங்கள் உடம்பு எப்படி இருக்க போகுது, உங்கள் மனசு என்ன செய்ய போகுது அப்படிங்கிறது தான் அந்த ராசியுடைய பலன்.
அதுவே நீங்கள் லக்னத்துக்கு கன்வெர்ட் பண்ணிங்க. சப்போஸ் நீங்கள் விருச்சிக லக்னமாக இருக்குது, சப்போஸ் நீங்கள் தனுசு லக்னமாக, இப்போ தனுசு ராசியோட வீடியோவும் பாருங்கள். அதுதான் உங்களுடைய விதி. அந்த விதிப்படி என்ன கொண்டு போக போகுதுன்னு டிசைட் பண்ணும். ஸோ ராசி மற்றும் லக்னம். ராசி என்பது உங்கள் மனசு, அதுக்கான ஈடுபாடு, அதுக்கான முயற்சி. லக்னம் என்பது உங்களுடைய விதி. இந்த கம்பேரிஷனோடு நீங்கள் வந்து வீடியோ பார்க்க பழங்க. அதுக்கப்புறம் வந்து லைஃப் ஹாரோஸ்கோப் அப்படிங்கிற இந்த சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து தொடர்ந்து ஷேர் பண்ணி தான் இருக்கும். நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட்ஸில் வந்து இந்த வீடியோ பற்றி போடுங்க, இந்த நட்சத்திரத்தை பற்றி போடுங்க, இந்த ராசியை பற்றி போடுங்க, இந்த லக்னத்தை, எல்லா வீடியோவும் பண்ணியாச்சு. எல்லாம் ஆல்ரெடி அப்லோடு. நீங்கள் வந்து லைஃப் ஹாரோஸ்கோப் சேனல்லையோ இல்லை யூடியூப்லேயோ கூட நீங்கள் கீ பண்ணிங்கன்னா, சப்போஸ் உங்கள் நட்சத்திரம் வந்து கார்த்திகை நட்சத்திரம், நீங்கள் கார்த்திகை நட்சத்திரம் லைஃப் ப்ரிடிக்ஷன் கீ பண்ணிங்கன்னா வந்துடும். அது ஆட்டோமேட்டிக்காக ஆல்ரெடி வந்து ஃபிட் பண்ணிட்டோம். இன்னொன்று நீங்கள் சப்போஸ் வேறு நட்சத்திரம், உதாரணத்துக்கு நீங்கள் அனுஷ நட்சத்திரம், அதுவும் நீங்கள் கீ பண்ணலாம். ஸோ எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் அதுக்கு நான் ஃபுல் வீடியோ பண்ணியிருக்கேன். ராசி, சப்போஸ் நீங்கள் வந்து கடகராசி லைஃப் ப்ரிடிக்ஷன் வந்துடும். ஸோ எல்லாமே நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ணிங்கன்னா உங்களை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுப்பீங்க. அப்புறம் உங்கள் சார்ட் நான் வந்து ஒவ்வொரு முறையும் நிறைய பேருக்கு சொல்கிறது தான். அஸ்ட்ராலஜி படிக்கிறவங்க படிங்க, அதுக்கு நிறைய கிளாஸ் எடுத்திருக்கேன். லேர்ன் ஆஸ்ட்ராலஜி முடிஞ்ச அளவுக்கு கிளாஸ் ரொம்ப எளிமையான முறையில் எடுத்திருக்கேன். வாஸ்து வீடு மாற்றுறீங்க, வீடு வந்து நீங்கள் வந்து ஒரு புது வீடு தேடுறீங்க, வாடகை வீடு தேடுறீங்க, அது கூட எப்படி வாஸ்து பார்க்கணும், எளிமையான முறையில் ஒரு லக்கி என்ட்ரன்ஸ் என்ன, எங்கே பூஜை அறை வைக்கணும், எல்லாமே வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த பலன்கள்லாம் ஆல்ரெடி அப்லோடட். நீங்கள் ஜஸ்ட்டு கீ பண்ணிங்கன்னா அந்த வீடியோ வரும். ஃபுல்லாக பாருங்கள், பொறுமையாக அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்துங்க. நியூமராலஜியும் வீடியோவும் கொடுத்துருக்கேன். நியூ பார்ன் எப்படி நேம் செலக்ட் பண்ணணும், என்ன நம்பர்ஸ் லக்கியாக இருக்கும், எல்லா வீடியோவும் பண்ணி கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலில் ஒவ்வொரு மாதமும் விடாமல் இந்த மாத பலனை தொடர்ந்து அதை வந்து பெரிய ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு அனலைஸ் பண்ணி நான் ஏன் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோம்னா, அந்தந்த மாதம் ஃபோர்காஸ்ட் பண்ணும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் புரிய வரும். நன்மை என்ன, தீமை என்ன, இல்லை பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்னன்றதை கம்பைன் பண்ணி நீங்கள் புரிஞ்சிக்க முடியுங்கிறத அது தொடர்ந்து பண்ணுறோம். அதே மாதிரி www.lifehoroscope.in இந்த வெப்சைட் மட்டும்தான் நம்மளுடைய வெப்சைட்டை நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ மற்ற எந்த வெப்சைட்டில் வரக்கூடிய ஆட் எதுவுமே நம்மளுது கிடையாது. ஸோ lifehoroscope.in இது மட்டும்தான் எங்களுடைய வெப்சைட்டை நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். அதை மட்டும் பயன்படுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரெகுலராக பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களும் ஒருவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹாரோஸ்கோப். தொடர்ந்து வேற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.